வாவ், ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வேற லெவலு. That's my village. ஹலோ வியூ ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட், நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா நம்மளோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த மொபைல் தான், இந்த மொபைல் தான் நான் வச்சுருந்தேன். இந்த மொபைலில் தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னா ஏதோ கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்களேன். ஏதோ கேமரா ஆன் பண்ணால் இப்படி ஆகுது, பிளாக் ஆகிடுது. கொஞ்ச நேரம் செகண்ட்ஸ் ஓடி அப்படியே கட் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் சிம்மும் எடுக்காமல் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் இத்தனை நாள் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வாங்கிட்டோம். நம்ம என்ன மொபைல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா iPhone 15. அந்த மொபைல் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம iPhone 15 vlog எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளாரிட்டி. ஸ்குவாட், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம நீலகிரியில் இருக்கிற ஒரு எஸ்டேட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். அந்த எஸ்டேட் பேர் என்ன அப்படின்னா அங்கர்ஃபோர்ட் டீ எஸ்டேட் அப்படின்ற இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடன் ஸ்பாட்டுங்க. அவ்வளோவா யாருக்குமே தெரியாது, ப்ரைவேட் ஸ்பாட் தான். ஸோ நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே விட்டாங்க அப்படின்னா செம்ம ஸ்பாட்டுங்க, வேற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பாட்டு. ஸோ போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே ஸ்குவாட், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கீழே கொடுக்குறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினாலேயே லடாக் ரைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா பிளாட்டினா லடாக் ரைட் 2023 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஸோ யாராவது நீங்கள் லடாக் போனீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அந்த வீடியோஸில் இருக்குது. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், வாங்க நம்ம மோட்டரில் எங்களை கன்வியூ பண்ணலாம். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். ஜாலியாக வைப் பண்ணி போயிட்டுருக்கோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் நேற்று சாயங்காலம் எப்போவும் மழை பெஞ்சிருக்கு போல். அதனால் செம்ம சூப்பராக இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. நம்ம கூட இன்றைக்கி என்னென்ன வண்டி வருது அப்படின்னா ஒரு பல்சர் 220, அப்புறம் நம்மளோட லோலிட்டா, அப்புறம் இன்னொரு V3ங்க. பல்சர் 220 வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கு, இன்னொரு V3 பின்னாடி வந்துட்டுருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மோட்டோ விளாக் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது வைப்பு. நான் ஏன் இவ்வளோ நாள் விளாக் போடல அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நம்மளோட மொபைல் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதாவது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம லடாக் போகும்போதெல்லாம் நம்ம கூடவே இருந்துச்சுல ஒரு மொபைலு. ஸோ அந்த மொபைல் தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா அலப்பறை பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா சிம் இருக்குல்லங்க, ஸோ சிம் எடுக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நம்மளோட மெயினான கேமராவே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால தான் இத்தனை நாள் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் எடுத்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஒவ்வொரு ட்ரீமாக ஃபுல்ஃபில் ஆகிட்டு வருது ஸ்குவாட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம கோயம்புத்தூர் போகும்போது தான், எதுக்கோ கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம 3K சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். ஸோ 3K சப்ஸ்கிரைபர் அடித்ததுமே நம்ம இன்ட்ரோ மாற்றுறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3K சப்ஸ்கிரைபரை தட்டுறோம், தூக்குறோம், இன்ட்ரோவை மாற்றுறோம். அவ்வளோதான் ஸ்குவாட். 3K சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை ஸ்குவாட். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ யாராவது நீலகிரியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நீலகிரியில் எந்த ஏரியா அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வியூஸ் போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏற்கனவே நமக்கு வியூஸ் எல்லாம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ அதை விட கம்மியாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க. அதனால் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கமெண்ட் பண்ணாது. நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகுங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஃபேமிலி குரூப், அப்புறம் குரூப்லலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, அந்த லொக்கேஷன்லாம் நான் கரெக்டாக இந்த ப்ளாகில் கிளியராக சொல்கிறேன். முடிஞ்ச அளவு வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்குவாட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்குவாட், வேறு மாதிரி இருக்காங்க மிஸ்டா ஃபுல்லாக. அங்கே பாருங்களேன், வா எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே மழை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம அந்த லொக்கேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் தான் ஸ்குவாட் இருக்குது. ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்து மேலே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அப்படியே ஒரு 2-3 ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம் ஸ்குவாட்.
ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி அப்படியே போக வேண்டியதான். குளிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. போட்டு இந்த ஷர்ட்டே கழட்டி உள்ள வச்சிட்டேன், ஏன்னா ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக. நான் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ குளிர் இல்லையா, அதனால் ஷர்ட் போடலைங்க, டிஷர்ட்டோடு அப்படியே போயிட்டுருக்கேன். ஸ்குவாட், நம்மளை இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷர்ட்டை மறுபடியும் தூக்கி போட்டாச்சுங்க, ஏன்னா குளிர் ஆரம்பிச்சிருச்சு அதிகமாக, அதனால். ஓகே ஸ்குவாட், நம்ம லொக்கேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 6 கிலோமீட்டர் இந்த சூப்பரான ஸ்பாட்டில் போய் நம்ம ரீச் ஆகிடலாம். கால் பண்ணுறாங்களே. இது வந்து சீசன் டைமுங்க, அதனால் செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கெல்லாம் ஒவ்வொரு டைம் வரும்போது ஒரு வண்டி இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். வாவ், சரியான கூட்டங்க. இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கூட்டம் தான். ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஊட்டியில் வந்து இப்போது உள்ளே வரணும் அப்படின்னா பாஸ் போட்டாங்களே, ஸோ அதனால் கூட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இதை கூட அதிக கூட்டமாக இருக்கும். ஸ்குவாட், இதோ நம்ம கூடலூர்லேருந்து வரும்போது பைன் ஃபாரஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே ரைட்டில் ஒரு ரோடு உள்ளே போகும். அந்த ரோடுக்குள்ளே தான் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். ஊட்டியிலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து கூடலூர் ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குங்க இந்த ரோடு. இப்போ நம்ம கூடலூர்லேருந்து வந்தனால நமக்கு ரைட் சைடில் இருக்குது. சின்ன ரோடு, அதுக்குள்ளேருந்து லாரியில் வருது. அங்கர் போர்ட். வாவ், நிறைய குதிரைங்க இருக்குங்க. ஏய் குதிரை தம்பி, ஓரமாக போங்க ப்ரோ, கொஞ்சம் வழி விடுங்க ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பாய் பாய். பயந்துருச்சு குதிரை. ஏண்டா, ஐயோ நூற்றில் வந்துட்டு இருக்கானுங்க. ஆமாம், நம்மளும் நூற்றில் பண்ணிடும். எதுக்கு சும்மா பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு. ஐயோ, இறக்க முடிஞ்சிருச்சோ? இல்லை இறக்கம் இருக்குது. வாவ் ஸ்குவாட், பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல, அப்படி இருட்டாக இருக்குது. ஒருவேளை நான் கிளாஸ் மூடினால இருட்டாக தெரியுதோ? அடா ஆமாம், நான் கிளாஸ் மூடிக்கனால இருட்டாக தெரியுதுங்க. பட் கிளாஸ் மூடிட்டு பார்க்கும்போது இருட்டாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த அங்கர்போர்ட் டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிற அந்த வழியே செம்மையாக இருக்குது. நம்ம பெட்ரோலை சேமிக்கிறோன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோமோ? என்னடா ஓட்டை கடிச்சு போகிறீங்க? இதுக்கடா நானும் வரேன். என்ன நம்ம லோல்கிட்ட போக மாட்டேங்குது? போடி. எம்மா நின்றுமோ? ஆமாம் நின்றுச்சு. ஐயே, என்ன நின்றுச்சு லோலிட்டா? கடலை சாப்பிட்றதுக்கு நடு ரோட்டில் நிப்பாடுறான் ஸ்குவாட். கடலை சாப்பிட்றதுக்கு நடு ரோட்டில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஐயோ, இவனுங்களை வச்சுக்கிட்டு நம்மளும் போய் கடலை சாப்பிடுவோம், இல்லாட்டி கொடுக்காம சாப்பிட்ருவானுங்க. எனக்கு கொடுறோம். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட் கிட்ட வந்துட்டோம். நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு போகலாம் உள்ள. செம்மையாக இருக்குது ஸ்குவாட். ஸ்பாட் எப்படி வர மாதிரி இதான் ஸ்குவாட். இந்த வழியாக தான் உள்ளே போகணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்டோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப சொன்னாங்க. நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. பட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலு. ஷூட்டிங்கில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க, தெரியல. பட் ஸ்பாட் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. வாவ், ஆமாம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஓனர் ஆயான்றான். ஓனர் ஆயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்மளை உள்ள அலோவ் பண்ணல ஸ்டார்டிங் வரும்போது.
ஓனர் ஹாயான்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரா. நாங்கள் வந்து இல்லை ஒரு 2 நிமிஷம் உள்ளே போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறோம் அப்படின்னு. பட் அதாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் சில டைம் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. ஏன்னா உள்ளே அலோவ் பண்ணாட்டினா ஏமாந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இதில் எங்களை உள்ளே விட்டாங்க நாங்கள் கேட்டதுனால. இங்கே இந்த ஹைலைட்டு இந்த பாலம் தாங்க, வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், பாலம் காமிச்சு தரேன். வாவ், பாருங்களேன், எஸ்டேட் செம்மையாக இருக்குங்க. சுற்றியுமே அந்த தேயிலை செடி, நடுவில் இந்த பில்டிங் வேறு மாதிரி இருக்குது. இந்த பாலம் தாங்க ஹைலைட். வாங்க நம்ம இந்த பாலத்தில் எப்படி நடந்து போகலாம். ஓ, செம்ம வியூங்க, வேறு மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்டா உள்ள போகுது. இப்போ இந்த பில்டிங் மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பழசாக இருக்குது. இந்த வீட்டில் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. ஓ, ஸ்பாட்டு வேறு மாதிரி இருக்குங்க. இது புல்லு அவ்வளோ புல்லு பாரு. புல்லு அமுந்ததுல இப்படி நடக்கும்போது அப்படி அந்த புல்லு அமுந்ததுங்க. நிறைய புல் இருக்கு. வாவ் வாவ், பாருங்களேன். பா, இங்க பாருடா. ஒரே மினிட். ஓ, அப்படியா? ஒரே நிமிஷம், இப்போ வந்துடும். வா, நம்ம அங்கிட்டு போயிடலாம். வா, ஸ்குவாட் லோக்கல்ஸுக்கு இந்த நிலமை. ஸோ யாராவது டூரிஸ்ட் யாராவது வந்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வர்றது வேஸ்ட்டு தான். அவர் போயிட்டாரு, கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாடா, நம்ம ஒழிஞ்சிக்கலாம். வா, அவங்க டூரிஸ்ட்டுக்கு தெரிஞ்சால் தானே பிரச்சனை. வா, ஆமாம் ஸ்குவாட், நம்ம இந்த பில்டிங்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சாணியெல்லாம் கிடக்கு. வாவ், பழைய பில்டிங்கு, பழைய பேய் வீடு மாதிரி இருக்குது. இந்த ஒரு கார்ட்டூன் வரும், அந்த கார்ட்டூன் பேர் எனக்கு மறந்துருச்சு. பா, வரட்டும்டா. ஏதாவது சொல்லி சமாளிக்கா. 2 மினிட் 3 மினிட்லாம் சொல்லி சமாளி. அதுக்குள்ள நம்ம லாக் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்குவாட். வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. பட் என்னங்க, இந்த சூப்பரான பிளேஸ் இந்த இடம்ல வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. துரத்துறாங்க போ அப்படின்னு. நிறைய பேர் வந்தால் பிரச்சனையாமா. என்ன போகிறதா? என்ன ஆகுமா? சரி, இருறா போகலாம். ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம்டா. இருறா போகலாம். இங்கேருந்து இன்னும் போன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. சே, செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்னு இந்த இடம். வாவ், என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், பட் எதுவுமே நடக்கலை. பரவாயில்லைங்க, நம்ம இனி வேறு ஏதாவது ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஓ, அவர் தான் நம்மளை விரட்டுறாரு. ஓ, போகணு. பட் அவரை சொல்லிட்டும் யூஸ் இல்லைங்க. ஏன்னா அவர் இங்கே வேலை செய்கிறவர். வேலைக்கு தான் பிரச்சனை. நான் போய் அவர் கூட கம்பெனியாக இருந்தா இருறான். நம்ம அவர் கூட அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு அவர் அப்படியே சோப் போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்க முடியுதா பார்ப்போம். भैया इंदिया भैया இங்கே எவ்வளோ நாள் ஆச்சு? தமிழா? தமிழா தமிழா இங்கே அலோட் இல்லையா? நீங்கள்
அது அவருக்கு பிரச்சனை தாங்க பாருங்க. நாங்கள் வந்தனால எல்லாரும் வராங்க. இந்த மணி நேரம் இருந்துட்டு போகலான்னு பார்த்தோம். இங்கே லோக்கல் கூடலூர் இருக்குல்ல, அதான் சரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். வீடியோ எடுத்து டூரிஸ்ட் அலவுட் இல்லை. நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்துடுவாங்களே, அதனால் அவர் போக சொல்கிறாரு. வாங்க அவர்கிட்ட போய் நம்ம அவர் பேர் நினைக்கிறேன். ஐயா வரண்ணா भैया हमको खुद पता नहीं क्या சொல்றாரு नाम I am from Jharkhand. Okay भैया, thank you. I am going. Bye bye. चलना पापा. உங்க பேர் என்ன? ராகுல். ஷூட்டிங்காக வந்திருக்காங்க. இந்த அண்ணாவும் அண்ணா. உங்கள் பேர்? வினோத். ஸ்பாட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? தெலுங்கு பாட்டா ஷூட்டிங்கா? ஓகே சரி, நான் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பசங்களாம் வேறு வெளியே போயிட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. 1 2 3 4 5 பேர் வந்திருக்காங்க. நம்ம பசங்களை பாருங்க அப்புறம் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்குவாட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது iPhone 15 ஃபோனில் கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் தரமாக இருக்குங்க. பேக் கழட்டிட்டு அப்படியே உட்காந்து வைப் பண்ணிட்டு போயிடலாங்க. பா சரியான ஸ்பாட்டுங்க. இந்த பாலம் தாங்க அல்டிமேட். பட் ஸ்குவாட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்பாட்லாம் தரமாக இருக்குது, இங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் லோக்கல்ஸாக இருந்து இங்கே வந்து கேட்கும் போதே விட மாட்டேங்கிறாங்க. டூரிஸ்ட்டு வந்து கேட்டாங்கன்னா விடுவாங்கன்றது டவுட்டு தான். உள்ளே என்ட்ரிக்கு ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, சும்மாவே வந்து பார்க்கலாம். பட் வந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்களே ரொம்ப கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஸோ வர மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்து வாங்க ஸ்குவாட். கீழே இந்த இடம் அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்க. பாருங்கள் இந்த பில்டிங் இப்போ மெயின்டைன் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. உள்ளெல்லாம் மாடெல்லாம் சாணி போட்டு வச்சுருக்கு. ஸ்குவாட் நான் வந்து நம்ம புது iPhone 15 சினிமேட்டிக் வீடியோஸ் கொஞ்சம் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்குவாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாங்க ஃபுல்ஃபில் ஆச்சு இந்த இடமே. வேறு மாதிரி இருக்குது மழை பெய்யும் போது. ஆஹா இதாங்க வைபு. வரை நெஞ்சில் இருக்கும் பல துன்பங்களை நாம் மறப்போம். ஏன்னா மழை நின்றுச்சு. பசங்களாம் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்களாமா பாருங்க. ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு பண்ண முடிஞ்ச கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பும்போது நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறோம். ஏன்னா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்களாமா. ஸோ அதனால் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக தான் இருக்குது. பட் ரொம்ப நேரம் நம்மளால் இருக்க முடியல.
ஓகே ஸ்குவாட், இவங்க வந்து சண்டேஸில் வர சொல்கிறாங்க. சண்டேஸில் வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமா, பார்க்கலாம். இனி அடுத்த டைம் வரும்போது சண்டேஸில் வர முடிஞ்சால் வரலாம். ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட், நம்ம வந்த வழி இந்த வழியாக தான் அப்படி நடந்து வந்தோம். நடந்தபடி அதுக்குள்ளே போய் இப்போ ரிட்டர்ன் நடந்து போயிட்டுருக்கோம். இது அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான பொருளுங்க. நான் வரும்போதே நினச்சேன் அதை பார்க்கும்போது ஷூட்டிங் மாதிரியே இருக்கேன்னு. பாருங்க பாருங்களேன், இந்த வண்டியில் ஸ்டேரிங்லாம் இருக்குது. பாரு அட்டி வாங்க போகிறோம். செம்மையாக இருக்கு அந்த வண்டி. இந்த வெயிட் எடுத்து நான் தூக்குவாங்க. கேமராமேன் அதில் உட்காந்துக்குவார். கேமராமேன் இதில் உட்காந்துட்டு அப்படியே மேலே கீழே தூக்குவாங்க. என்ன மூவினா தெலுங்கு படம். தாங்க ஷூட்டிங்கோட கேரவன். இந்த கேரவனில் தான் எல்லாம் வந்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் வண்டி, ஏபி. ஸோ நம்ம லோலிட்டு அங்கே நின்றுருக்கு. இங்கே வந்து இந்த போர்டு வச்சுருக்காங்க, அங்கர் போர்ட். அங்கர் போர்ட் ஸ்பாட்லாம் செம்ம ஸ்பாட்டுங்க. பார்க்கலாம், அடுத்த டைம் சண்டேஸில் வர சொல்லியிருக்காங்க. சண்டேஸில் வந்தால் கொஞ்சம் நேரம் இருக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், நம்ம அந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் கீழே போயிட்டு அப்படியே மேலே வந்துட்டுருக்கோம். இதோ பாருங்களேன், இதுதான் நம்மளோட ஸ்பாட். செம்மையாக இருக்குல்ல, அங்கர் ஃபோர்ட் டீ எஸ்டேட். பட் என்ன லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. கேமராலாம் நீ தண்ணி போடும், அடிக்கடி துடைக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஸ்லோ பண்ணுறானுங்க. தவக்கல மாதிரி போயிட்டுருக்கான் பாருங்க ஹரி. இங்கேருந்து கரெக்டாக நடுவட்டம் 25 கிலோமீட்டர் இருக்குங்க. குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க, சரியான குளிர். என்னென்னமோ பண்ணுறானுங்க லூசு பயலுங்க. என்ன பண்ணுறானுங்க? என்னடா பண்ணுறீங்க? அவனுக்கு இப்போ காஃபி குடிக்கணுமாமா. இந்த ரோட்லலாம் அதிகமாக விளையாண்டோன்னு வச்சுக்கோங்க ஸ்குவாட், அப்படியே போயிட வேண்டியதான். ஏன்னா பயங்கர ஈரமாக இருக்குது. கேமராவில் வேறு தண்ணி படுமே. ஆஹா, செம்ம வைவாக இருக்குங்க. வேறு மாதிரினா வேறு லெவல் வைவு. சொர்க்கம் மதுவிலே. ஸ்குவாட், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவேன். பட் என்னன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. நாங்கள் இப்போ அங்கேருந்து கிளம்பும் போது அவர்கிட்ட கேட்டோம் எப்போ வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு. சண்டேஸில் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சண்டேஸ் அந்த மாதிரி வாங்குங்க. இப்போ நம்மள ஏன் இங்கே இருக்க விடல அப்படின்னா, இப்போ இங்கே ஷூட்டிங் நடந்திருக்கு, அதனால தான் மெயின் பிரச்சனையாச்சு. ஷூட்டிங் நடக்கிறனால நம்மளை அங்கே நிற்க விடல. ஷூட்டிங் நடக்காமல் இருந்திருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் கூட அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பியிருக்கலாம். பட் பரவாயில்லைங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பட் அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஒரு 1/2 hour பக்கம் அங்கே இருந்தோம். அந்த 1/2 hour லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சுங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, வேறு லெவல் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டுக்கு. ஓகே ஸ்குவாட், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்குவாட். நீலகிரிலேருந்து நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீலகிரியில் நீங்கள் எந்த ஏரியா அப்படின்றத மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்டில். ஓகே ஸ்குவாட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை சி யூ. நான் ஏன் வீடியோ எண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் தண்ணி பட்டுகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் எண்ட் பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்குவாட், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஹெல்மெட்குள்ளார ஒரு மைக் ஒட்டியிருப்போம்லங்க, டபுள் சைட் டேப் போட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி பட்டு அப்படியே அந்த கம் உறிஞ்சி மைக்கு கீழே தொங்கிருச்சு. ஸோ அதனால தான் மோட்டோ விளாகிங்கில் வாய்ஸ் ஒழுங்காக அவ்வளோவா கேட்டிருக்காது. மைக் தொங்கிட்டு இருந்திருக்கு, பார்க்கல. ரெண்டாவது வந்து நம்ம அந்த அங்கர்ஃபோர்ட் அந்த ரிசோர்ட்டில் போய் பேசும்போது ஃபுல்லாகவே காற்றுங்க. அதனால தான் இந்த வீடியோவில் வாய்ஸ் அவ்வளோவா இருந்திருக்காது. அதை மட்டும் இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஸ்குவாட்,
இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் யாரை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.